ரமதானே மண்ணாகி கொண்டிருக்கிறான். கஞ்சி காய்ச்சறவனுக்கே தொழுகை இல்லை பள்ளியில. பள்ளிகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு இக்காம சொல்லக்கூட காசின்னானா பெயிண்ட் அடிக்கிறார். காசின்னானா அவங்களுக்கு சேர்த்தா இக்காமத். அவர் நினைக்கிறார் முஸ்லிமாக்கள் தொழுகிறாங்க. அப்ப நீங்க யார் வாப்பா? பள்ளிகளுக்கு வேலை செய்யறவனுக்கு தொழுகை இல்லை, பள்ளியில கஞ்சி காய்ச்சறவனுக்கு தொழுகை இல்லை, 27 பார்சல் பேக் பண்றவனுக்கு தொழுகை இல்லை. எதுக்கு ரமதான்? சாப்பிடுறது குடிக்கிறது கஞ்சி குடிக்கிறதுக்கா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான ரமதான் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் பாவ மன்னிப்பும் இதுக்கும் மினன்னார் நரகத்தினுடைய விடுதலையும் தரப்பட்ட அந்த ரமதானுடைய மாதம். ஒரு இரவு அல்லாஹ் வச்சிருக்கிறான் 1000 மாதங்களோட சிறந்த இரவு. இரா காலங்கள் நின்று வணங்கினா அவருக்குடைய முன்பின் பாவம் மன்னிக்கப்படுது, பகல்ல நோம்பு பிடிச்சா மன்னிக்கப்படுது. இவ்வளவு சிறப்புகளை சுமந்த ரமதான்ல எத்தனை பேர் நோம்பு பிடிக்காம, எத்தனை பேர் ராவல்னா ரோட்ல கைவாறு, எத்தனை பேர் வீட்டுல தூங்குறாங்க, எத்தனை பேருக்கு தொழுகை இல்ல, எத்தனை பேர் பாவம் செய்யறாங்க, எவ்வளவு அநியாயம் நடக்குது. ரமதான முதலாவது விளங்கணும். என்ன ரமதான் என்ன? சிலர் சொல்லுவாங்க இது 40வது ரமதான் என்ற வாழ்க்கையில, சிலர் சொல்லுவாங்க இது 60வது ரமதான். என்ன கண்டிங்க ரமதான்ல? உங்களோட 60 ரமதான்ல என்ன கிடைச்சு உங்களுக்கு? அல்லாஹ் சொல்றான் ரமதான நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாதாரியான். தக்வாதாரிண்டா தாடி ஜுப்பா தொப்பி தலப்பா ஃபர்தா ஃபுல் ஃபர்தா தஸ்பீ இதா? இது வெளிரங்க. தக்வா வரணும். உங்களோட பார்வை, கேள்வி, செயல், எண்ணங்கள், அமல்கள், இபாதத்துகள், விட்டு கொடுக்கிறது, அக்கம் பக்கத்தால் நல்லா நடக்கிறது, அல்லாஹ் பத்தி பயம், இதெல்லாம் இதுதான் தக்வா.